ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கி பார்க்கும்போதுன்னா இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு சம்மந்தமாக நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் நம்ம உரையாடிட்டு வந்துட்ருக்கோம். அதே நேரம் சில ப்ராடக்டோட ரிவ்யூவும் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த ப்ராடக்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டாபர் கம்பெனியோட அஸ்வகந்த சூர்ணத்தை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆண்குறி எழுச்சிக்கும் ஆண்மை குறைவுக்கும் பல்வேறு கட்டப்பட்ட மருந்துகளும் சாஸ்திரிகளாக மென்ஷன் பண்ணப்பட்டதும், அதே நேரம் நவீன மருத்துவத்தோட கண்டுபிடிப்பில் வரக்கூடிய சில மருந்துகளும் இருந்தாலும், சாஸ்திரிகளாக சுக்கரலை அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வகந்த சூரணம் தாங்க. இன்றைக்கி இதை இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த இன்சோம்னியா நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் சாஸ்திரிக்கலாக என்ன இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சுக்குரலை அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இதை வகைப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அதாவது விந்தணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு இது. அப்போ விந்தணுக்களை சும்மா அதிகரிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லைங்க. அந்த விந்தணுக்களை அதிகரிக்கிறதுக்கு அது உடம்புல டெஸ்டோஸ்டரான, அதே நேரத்தில் புரோட்டீன், இந்த மாதிரியான ஒரு வேரியஸ் கேட்டகரி அதில் இருக்கிறனால எடுத்த உடனே இதை நம்ம அதிகரிச்சிட முடியாது. ஆமாம், இது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்மை சம்மந்தப்பட்டதில் ஒரு சிறப்பான ஒரு இடத்த வைக்குது. இதை பற்றி விவரிச்சுட்டு போகிறேன்னா பல அறிவியல் கண்டுபிடிப்புகளும் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளும் இதில் தொடர்பாக பல்வேறு யூனிவர்சிட்டிகளும் சரி, மேலை நாடுகளையும் சரி, இது இப்போ கண்டுபிடிச்சி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இண்டியன் பயாக்கரா அப்படிங்கிற பேரும் இதுக்கு வச்சு அழைக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வித்தானியா சோம்னிஃபெரா அப்படிங்கிற ஒரு தாவரவியல் பேர் கொண்ட கிழங்கிலிருந்து இது எடுக்கப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் அஸ்வகந்தம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. அது பேர் வருவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்தம்ங்கிறத குதிரையுடைய யூரின் ஸ்மெல்லோட ரிசம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேர்லேயும் அழைக்கப்படுது. இன்னொரு வகையான பேர் காரணம் சொல்கிறாங்க. இது குதிரையோட அளவுக்கு போகத்தில், அதாவது உடலுறவு பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு இது ஆற்றலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் கூறி வர்றாங்க. ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியம் பண்ணுறதில், அதாவது உடலுறவு பண்ணுறதில் சுத்தரமாக விருப்பமே இருக்காது. சரிங்களா? அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நல்லா வேலை செய்யுங்க. இதனுடைய இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சரியான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் இல்லைனாலும் நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருத்துவ நூல்களில் சுக்குரலை அப்படிங்கிற கேட்டகரியில் இதை வகைப்படுத்தி வச்சுருக்கிறனால இந்த விந்தணுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையுது. இப்போ சிலவங்களுக்கு இந்த புணர்ச்சி இல்லாமல் எப்படி ஏற்படுது, விருப்பம் இல்லாமல் இது எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரான் உற்பத்தி இருக்காது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க பெண்களை பார்த்தாலும் சரி, ஆபாசமான இது பார்த்தாலும் சரி திரும்பிக் கொள்வார்கள். இந்த உடலுறவு பண்ணுற பணிகளில் அவங்களுக்கு சுத்தரவாய் ஈர்ப்பு இருக்காது. இதெல்லாம் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனுடைய குறைபாடு. அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை இயற்கையான முறையில் அதிகரிக்க வைக்கக்கூடியது தான் இந்த அஸ்வகந்த சூரணம். டெஸ்டோஸ்டரான் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் விந்தணு உற்பத்தியும் நல்லா இருக்கும், விந்தனுடைய வீரியமும் நன்றாக இருக்கும், விந்தோடைய அந்த ஸ்விம் பண்ணி போகக்கூடிய பவர் இதில் நன்றாக இருக்கும். அப்போ இது நம்ம ரெகுலராக எடுக்கணும்.
அதே நேரம் வந்து இது பணிகளை வந்து நல்ல பல இதில் வந்து வகைப்படுத்திகிட்டே போகலாம். நல்ல நர்வைன் டானிக்காக வேலை செய்யுது, இன்சோம்னியாவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான இதுகளை வந்து வரிசையாக அடிக்கிட்டே கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற ரிவ்யூவில் கொண்டு வந்திருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா டாபர் கம்பெனியோடைய அஸ்வகந்த சூரணம். இந்த டாபர் கம்பெனி வந்து இந்திய லெவலில் ஏன் உலக லெவலில் வந்து ஆயுர்வேத மருந்துகளுடைய உற்பத்தியில் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து வகிக்குது. சரிங்களா? சாஸ்திரிக்கல் மெடிசனாக இருக்கட்டும், அதே நேரம் ஆயுர்வேதிக்கில் உள்ள பேட்டன் மெடிசனாக இருக்கட்டும், இதில் இந்த வரும்பொழுது இந்த நிறுவனத்துடைய மருந்துகள் வந்து நல்ல தரச்சான்றிதழை பெற்று அதனுடைய பண்புகளையும் சரி மருத்துவர்களுடைய பயன்கள்லையும் சரி நல்லா வந்து ஒரு சிறந்த இடத்த வந்து வைக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாபர் சவனப்ராஸே ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்படி அவங்களுடைய ப்ராடக்டில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அஸ்வகந்த சூரணம். இது ஏறத்தாழ 165 ரூபா ரேட்டில் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளூர் வரிகள்லாம் இருக்கிறதுனால வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இதனுடைய 100 கிராம் ரேட்டு வந்து இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பிளெயின் அஸ்வகந்த சூரணத்தை வந்து அரைச்சி இதில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கும் இந்த இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அமுக்ரா சூரணம்ங்கிற பேரில் வந்து இன்னும் சில பொருட்களை திப்பிலி, அதே மாதிரி சர்க்கரை, மிளகு, ஏலம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து இதோட சின்ன பொருட்களை சேர்த்து அதை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற ரிவ்யூவில் கொண்டு வந்திருக்கிற இந்த டாபர் அஸ்வகந்தா வந்து பிளெயின் அஸ்வகந்தா அதை வந்து அரைச்சி பியூரிஃபிகேஷன் பண்ணி அரைச்சி பவுட்ராக்கி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து இது இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் உள்ள டாப்பிக்கில் இதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே நேரம் வந்து இதை எப்படி பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக வந்து எந்த ஒரு மருந்துகளாக இருந்தாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து தகுந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த மருந்துகள் பயன்படுத்த வேணாம். இது வந்து இன்றைக்கி வந்து ஓடிசியாகவே கிடைக்குது. இதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து தருவித்து வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏறத்தாழ வந்து இந்த தாம்பத்தியத்தில் போகத்தில் இச்சையில் வந்து விருப்பம் இல்லாதவர்கள், ஆண்குறி எழுச்சி இல்லாதவர்கள், ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏறத்தாழ இரவு வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சுத்த பசும்பாலில் வந்து காய்ச்சிய பசும்பாலில் வந்து எடுத்துக்கிற பொழுது நல்ல நித்திரையும் நல்லா உருவாக்கும். உடம்பினுடைய அசதிகள், கைகால் வலி, கைகால் குடைச்சல் இந்த இதெல்லாம் வந்து நல்லா வந்து குணமாகி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து நல்லா அதுக்கு விந்தணுக்களுடைய கட்டுமானத்துக்கும் உதவுறதுனால வந்து வீரியத்தை அதிகப்படுத்தி நல்லா வந்து விரைப்புத்தன்மையும் உண்டு பண்ணி கொடுக்கும். அந்த விந்தணுக்களுடைய வீரியமும் அதிகரித்து எளிதில் கற்பம் தருவிக்கிறதுக்கு இது வந்து பயன்படுறதுனால வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்துன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அஸ்வகந்தா வந்து ஒரு வலிமையான ஒரு மருந்தாகவும் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம எல்லாமே இது வந்து வாங்கி சாப்பிடலாம். அதே நேரத்தில் வந்து இது வந்து ஓடிசிலையும் கிடைக்கும், டாபர் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அதே நேரத்தில் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிறதுனால வந்து இதை வந்து இன்றைக்கி வந்து வாங்கி பயன்படுத்துகிற முறைகளும் வந்து ரொம்ப எளிது. சரிங்களா? அதே நேரம் வந்து நம்ம பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு அறிவுரையை சொல்கிறது வந்து இது எந்த ஒரு மருந்தானாலும் தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய ஒரு ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம சொன்னதெல்லாம் இப்போ இது பண்ணி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஆண்குறி எழுச்சியின்மைக்கும் அதே நேரத்தில் வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு எக்ஸலண்ட் மெடிசனாக வந்து இது வந்து நல்லா கொடுக்குது. இது வந்து வித்தானியா சோம்னிஃபெராங்கிற பிளான்ட்டிலேருந்து மாடர்ன் நேம் உள்ள பிளான்ட்டில் வந்து இது வந்து எடுக்கப்பட்டு பவுட்ரு பண்ணி கொடுக்குறாங்க. ஆயுர்வேதத்தில் சுக்குரலை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி உள்ள மெடிசன் தான் இது எல்லாரும் வந்து பயன்படுத்தினால வந்து விந்தணுக்கள் தொடர்பான பிரச்சனை, ஆண்குறி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவைகளுக்கு எல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு தீர்வாக அமையும். அதே மாதிரி வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.